வெளிச்சமும் துணிச்சலும் என்று 5 வெளிப்பாடுகளை தேவன் தந்தருளியுள்ளார். அதை 94வது செய்தியாக வெளியிட தேவன் நமக்கு கிருபை செய்தார். இது கர்த்தராலே ஆயிற்று, நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. அருமையானவர்களே, எலியா பாருங்க, அவனுடைய தைரியம், his daringness released through revelations. எதனால மிகப்பெரிய துணிச்சலோடு பெரிய பெரிய வார்த்தையை பேசினான் தெரியுமா? அவனுக்கு வெளிப்பாடு வெள்ளம் போல இருந்தது. அருமையானவர்களே, ஆமென். எவ்வளவு பெரிய வார்த்தை சொல்லுகிறான் என்று சொல்லி நான் வாசிக்க போறேன். நீங்கள் வாசித்திருப்பீர்கள். இந்த கண்ணோட்டத்தோடு வாசித்திருப்பீர்களா இல்லையா என்று தெரியவில்லை. ஆமா, நாம் எல்லாரும் எலியாவோட சேர்ந்து என்ன செய்ய போறோம்? துணிச்சலாக தேவனுக்காக எழுந்து செயல்பட போகிறோம். ஹல்லேலூயா. பாருங்கள், தன் நாவிலே இருந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயமான வல்லமையை குறித்து அவனுக்கு வெளிப்பாடு இருந்ததுனால துணிச்சலா சில காரியங்களை ராஜாவிடத்துல பேசுகிறான். எதை பேசுறான் தெரியுமா? ராஜா, நான் பேசினாதான் உங்க தேசத்துல மழை பெய்யுங்கிறாங்க. எவ்வளவு துணிச்சலுங்க! என்ன துணிச்சல்! ஒருவேளை மழை வந்துட்டா என்ன செய்யறது? அவன் பயப்படல. ஏன் அவன் பயப்படவில்லை? அவனுக்கு ஒரு ரெவலேஷன் இருக்கு. எப்படி ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் வார்த்தையினாலே படைத்தாரோ, அதே போல என்னுடைய வாயிலேயும் சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்கிறது என்கிற ஒரு வெளிச்சம் வந்தது. தூள் கிளப்பிட்டான். துணிஞ்சு பேசுன பாரு. அதை நான் உங்களுக்கு வாசிக்கட்டுமா? 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 1வது வசனம். The book of 1 King chapter 17 verse 1. கிலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். துணிச்சலா சொல்றாங்க. ஒரு அரண்மனைக்குள்ள போய் ஒரு சாபத்தை ராஜாவுக்கு முன்பதாக முழங்குவதற்கு எவ்வளவு துணிச்சல் வேணும்? அந்த துணிச்சலுக்கு காரணமா இருந்தது என்ன தெரியுமா? வெளிப்பாடுகள். ஹல்லேலூயா. ஓ, வாட் a loving daddy. அது ஒரு சாபம் தானே. ஒரு ராஜா விட்ட போய் என்ன சொல்றா? ராஜா, நீ ஆளுகிற இந்த தேசத்துல நான் வானத்தை அடைச்சிட்டேன் என்று சொல்லுவதற்கு எவ்வளவு துணிச்சல் வேண்டும்? ஆமென். ஹல்லேலூயா. எதனால அந்த துணிச்சல் வந்தது தெரியுமா? He had known the supernatural power on his tongue. அதனால தான் நாவு புஸ்தகத்தை உங்களுக்கு அடிக்கடி நான் காண்பிக்கிறேன். அருமையானவர்களே, அந்த என்னுடைய நாவை பயன்படுத்தி கிருபை மாதந்தோறும் 100க்கும் அதிகமான நபர்களுடைய பிரச்சனையை தொலைபேசி மூலமாக தீர்க்க முடிகிறது. ஜூம் மீட்டிங்கில் இறங்குறாங்க, அங்கேயே அற்புதத்தை தேவன் செய்கிறார். ஏன்? I too had known the supernatural power upon my tongue. என்னுடைய அறிவிலையும் என்னுடைய நாவில் எவ்வளவு வல்லமை இருக்கிறது என்பதை நான் அறிந்து கொண்ட நாள் முதல் அற்புதம் செய்யாத நாளே இல்லை. அருமையானவர்களே, ஆமென். மிஞ்சு போனா ராஜா என்னங்க செய்வார்? ஏன் அவன் பயப்படல தெரியுமா? ராஜ சமூகத்தில் நின்று அந்த தேசத்துக்கு சாபத்தை சொல்லுவதற்கு எதனால துணிச்சல் வந்தது? 1 நாவில் இருக்கிற அதிகாரம். 2வது, ஒருவேளை ராஜா அவனுக்கு ஏதாவது ஒரு சேதத்தை விளைவிக்க சொன்னார்னு வைங்களேன். ஏய், இவனை பிடிச்சி கட்டுங்கன்னா அவன் என்ன சொல்லிடுவான் தெரியுமா? 3 நாட்கள் ராஜாவுடைய கண்கள் குருடாகட்டும்ன்றான். குருடாயிரும். அவன் துடித்து போவான். எப்பா விட்டுருங்க. அழுவான் ராஜா. அரண்மனையிலே அலறும் இல்ல, அரண்மனையே அலருங்க. அடுத்து என்ன செய்திருப்பான்? எலிசாவை போல அவனை பிடிக்க வந்த அத்தனை மந்திரிகள், யாரு போர் வீரர்கள் எல்லாருடைய கண்ணுக்கும் மயக்கத்தை பேசிடுவான், கண் மயக்கத்தை பேசிடுவான். இது எல்லாம் அவனுக்கு தெரிஞ்சிருந்ததுனால தான் துணிச்சலாக அவன் ஃபிக்ஸ் பண்றாங்க. ஹல்லேலூயா. ஓ, வாட் a loving daddy. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவன் நம்முடைய நாவிலே இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையை வைத்திருக்கிறார். வைத்துவிட்டு தான் மார்க் 11:23 சொன்னார். அருமையானவர்களே, அது என்ன? மார்க் 11:23 அது மனப்பாடம் செய்ய வேண்டிய வசனம். அருமையானவர்களே, 2வது பாருங்க, வெளிப்பாட்டின் துணிச்சலை பற்றி நம்ம தியானித்து கொண்டு இருக்கிறோம். அவன் என்ன சொல்றான் பாருங்க. ஒரு விதவை சாக போறான்.
கொஞ்சம் போல மாவு இருக்கு. அவளும் அவனுடைய பையனும் கடைசி உணவை உண்டு மல்லாந்து படுக்க வேண்டியதான். எதுக்கு? அப்படியே சாக வேண்டியதுதான் இல்லையா? அவ்வளவு பஞ்சம். அதுக்கு இவன் தான் காரணம், நம்மால் தானே காரணம். அவன் அதற்கு எப்படி துணிச்சலாக தீர்வு கொடுக்கிறான் பாருங்கள். 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அப்பொழுது எலியா அவளை பார்த்து, நீ பயப்படாதம்மா. ஃபர்ஸ்ட் வேர்டே பயப்படாத, ஃபியர் நாட். இயேசுவை போல பேசுகிறான் பாருங்க. தேவாதி தேவன் பழைய ஏற்பாட்டில் யோசுவாட்டு அப்படிதான், யோசுவா பயப்படாத, ஃபியர் நாட், அல்லேலூயா பாருங்கள் என்று சொல்லிவிட்டு 1 ராஜாக்கள் 17:3 அப்பொழுது எலியா பஞ்சத்தில் அடிபட்ட அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படியே ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதல் அதில் எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா. பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறாருங்க. பழைய ஏற்பாட்டில் அவனுக்கு அவ்வளவு வெளிப்பாடு அருமையானவர்களே. எப்போ நான் சொல்லலப்பா, கர்த்தர் சொல்ல. ஏம்மா என்ன சொல்கிறாரு? நீ எனக்கு ஃபஸ்ட்டு மீல் மட்டும் எனக்கு கொடு, உன்னுடைய பானையில் மாவும் குறையாது. அப்போ என்ன செய்யும்? மாவும் சூப்பர் நேச்சுரலாக பெருகி கொண்டே இருக்கும், எண்ணெயும் பெருகி கொண்டே இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறாருங்க. அவரை விட அந்த எலியா எலிசாவை விட நாம் உயர்ந்தவர்கள் அருமையானவர்களே. ஆமாம், அவர்களுக்கு தகுதியெல்லாம் எப்படி வந்தது? ஆட்டுக்கடா, இளங்காளை இவைகளுடைய இந்த மிருகங்களுடைய இரத்தத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு தகுதியாக்கப்பட்டார்கள். நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தினாலே தகுதி ஆக்கப்பட்டு இருக்கிறோம். இதனால உங்க கண்கள் இருக்கிற செதிலெல்லாம் விழுவதாக இயேசு நாமத்தில். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் எலியா எலிசாவை விட நாம் சிறந்தவர்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறாங்க. அதுல என்ன சொல்றாரு? எலியா, எலிசா, ஏசாயா இந்த தீர்க்க தரிசிகளை விட யோவான் ஸ்நானகன் தான் பெரிய தீர்க்க தரிசி. ஸ்திரீகளிடத்தில் பிறந்ததில் யோவான் தாங்க டாப்பு. ஆனால் ஒரு சந்ததி வருது, சிலுவைக்கு பின்பதாக ஒரு சந்ததி வருது. இப்போ இந்த ஜென்ரேஷன், இந்த தீர்க்க தரிசிகள் யாருமே அவர்களுக்கு முன்பதாக நிற்க முடியாதுங்க. சொன்னவர் இயேசு கிறிஸ்துங்க. மேத்யூ 11:11. அதனால தான் நான் தைரியமாக நிற்கிற, துணிச்சலாக பேசுகிறேன் அருமையானவர்களே. ஆமென். நீங்கள் எந்த ஊர்லேருந்து இதை கேட்குறீங்க? கனடாவிலேருந்து கேட்குறீங்களா? யாராவது செத்து போனால் நீங்கள் வீடியோ காலில் வாங்க, அந்த பாடியை காண்பீங்க. நான் இங்கேருந்து பவர் ரிலீஸ் பண்ணுறேன், இந்த பாடி இப்பொழுதே எழும்புகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று நான் சொல்லுவேங்க. ஏன்? வெளிப்பாடு தான் துணிச்சலை தருகிறது அருமையானவர்களே. ஆகினால்தான் என்னுடைய செய்தியை கேட்கிறார் நீங்கள் பாக்கியவான்கள். என்னுடைய செய்தியை ஒரு 50 செய்தி லாங் வீடியோஸ் கேளுங்க, ஷார்ட் வீடியோஸ் கேட்டுங்க. அதை கணக்கில் வைக்காதீங்க. அரை மணி நேர செய்தி. அவருடைய அனந்த ஞானம் 500 என்கிற செய்தியில் ஒரு 50 செய்தியை கேளுங்க. சர்வசாதாரணமாக நீங்கள் விசுவாசிப்பீர்கள். கேன்சர் வியாதியை போக்குறது மாத்திரமல்ல, குருட்டு கண்களை திறப்பது மாத்திரமல்ல, பிறவி சப்பானியை சுகப்படுத்துவது மாத்திரமல்ல, சடலங்களை தண்ணீரை போல எழுப்புவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அருமையானவர்களே. ஆமென். ஓ தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். வாட் அ லவ்விங் டேடி. ஆமென். ஓ தேங்க்யூ மாஸ்டர். விதவையின் மக செத்து போயிடுறான். அவளுக்கு தேவையான ஆகாரமும் வந்துட்டு, ஆயிலும் வந்துட்டு, சரிங்களா? இப்போ அவன் பையன் செத்து போயிடுறான். அங்கேயும் துணிச்சலாக ஒரு காரியத்தை செய்கிறான் அருமையானவர்களே. அவனுக்கு யோவான் 7:38 கிடையாது. அப்பொழுதே அவனுக்கு துணிச்சல். யோவான் 7:38 என்ன சொல்லுகிறது? உங்களிடத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அதாவது எவரையும் வாழ வைக்கக்கூடிய ஜீவ தண்ணீர், எந்த பிரேதத்தையும் எழுப்பக்கூடிய ஜீவன் உங்களிலிருந்து 24/7 வெளியே போய்கிட்டே இருக்குதுங்கிறான் பாருங்க. அது அவன் வார்த்தையே அவனுக்கு கிடையாது. ஆனால் அவன் என்ன பிலீவ் பண்ணுறான்? நான் இந்த சடலத்தின் மேலே படுப்பேன், எனக்குள்ளே இருந்து ஒரு வல்லமை போய் அவனை உயிரோடு எழுப்பிறன்னு நம்புகிறாங்க. என்ன துணிச்சலான நம்பிக்கை பாருங்கள். அதையும் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அங்கே 1 Kings chapter 17 verses 21
and 22. 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 21 மற்றும் 22வது வசனங்கள். அந்த பிள்ளையின் மேல் 3 தரம் குப்புற விழுந்து, என் தேவனாகிய கர்த்தாவே, இந்த பிள்ளையின் ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வரப்பண்ணும் என்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் செய்தான். கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார். பிள்ளையினுடைய ஆத்துமா அவனுள் திரும்பி வந்தது, அவன் பிழைத்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் உங்களுடைய வாயிலிருந்து பிறக்கிற எல்லாமே கர்த்தருடைய வார்த்தைங்க. அது அந்த விதவை சர்டிஃபை பண்ற பாருங்க. வாசிக்கட்டுமா? அதை 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் கடைசி வசனம் பாருங்கள். அப்பொழுது அந்த ஸ்திரீ எலியாவை நோக்கி, நீர் தேவனுடைய மனுஷன் என்றும் உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் கர்த்தருடைய வார்த்தை. ஹல்லேலூயா. ஒரு மகள் நீட் தேர்வு எழுத போறா. நீதாமா ஸ்டேட் ஃபர்ஸ்ட்னு அவன் ஃபர்ஸ்ட்ல வந்துட்டாங்க. ஏன்னா you know why? I know the supernatural power the Lord has graciously bestowed upon my tongue. என்னுடைய நாவிலே தேவன் கிருபையாக வைத்திருக்கிற அந்த சூப்பர் நேச்சுரல் பவரை நான் அறிந்து கொண்டேன். அருமையானவர்களே, துணிச்சலா பேசுறேங்க. ஒரு சில இடங்கள்ல நடக்கலைங்க, அதை பற்றி நான் கவலைப்படுறதில்லை. திரும்ப கூப்பிட்டு, அங்கிள் எனக்கு சிஎம்சியில் சீட்டு வேணும். எத்தனையோ கல்லூரியில் செலெக்ஷன் ஆனா. நான் சொன்னேன், சிஎம்சியில் உனக்கு ஃப்ரீ சீட்டுன்னு சொன்னாங்க. நான் சொன்னபடியே அவளுக்கு ஃப்ரீ சீட்டு கிடச்சிட்டு. ஆமாம், அவங்க அப்பாவுக்கு 2 கோடி ரூபா லாபங்க. அநேக கல்லூரிகளில் பல கோடிகளை வாங்கிட்டு தான் மெடிக்கல் சீட்டு கொடுக்குறாங்கங்க. அருமையானவர்களே, உங்களுடைய நாவிலே உள்ள அதிகாரத்தை நீங்கள் வெளிப்பாடாக பெற்றுக்கொள்ளுவீர்கள் என்றால் என்னை போல துணிச்சலோடு ஆசீர்வதிப்பீர்கள். இந்த எலியாவை போல துணிச்சலாக தீர்வு கொடுப்பீர்கள். ஆமென். இயேசு கிறிஸ்து போன இடத்துலலாம் இதைத்தானங்க செய்தாரு. என்ன செய்தாரு? இறையாதே, அமைதலாயிரு, படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. வேற என்ன துணிச்சலாக சொன்னாரு? அடக்கம் பண்ணி 4 நாட்கள் ஆகிவிட்டது. கூட நிற்க ஒருத்தருமே இல்லைங்க. சீஷர்களை கிண்டல் பண்றாங்க. அவர் சொல்றாரு, வாங்கப்பா அவனை போய் எழுப்போன்னா. நம்ம ஊருக்கு வந்தார் பாருங்க தோமா, மிஸ்டர் டவுட், மிஸ்டர் அன்பிலீஃப். என்ன சொல்றாரு? வாங்கப்பா நம்மளும் போய் அவரோட போய் சாவோம். தன் நாவில் உள்ள அதிகாரத்தை அறிந்ததுனால துணிச்சலோடு சொன்னார், லாசருவே வெளியே வா என்று சொன்னார். அவர் தான் சொன்னார் உன்னை பார்த்து, நீ நான் செய்ததை செய்வாய், இதை விட பெரிய கிரியைகளை செய்வாய். எப்படி? என்னை போல பேசி. இதனால உங்களுக்கு ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்களை தேவனுடைய ஆவியானவர் தந்தருளுகிறார். அப்படியே பெற்றுக்கொள்ளுங்க. ரிசீவ் த நாலேஜ் so that you shall understand the supernatural power upon your tongue. உன்னுடைய நாவில் உள்ள அதிசயமான ஆற்றலை அறிந்து கொள்ளத்தக்கதாக தேவரே என்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுத்தருள்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஜாஸ் மினிஸ்ட்ரி செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம். நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் இருக்கிறது. விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள். தேவன் உங்களை 1000 மடங்கு பெருக செய்வார்.